ஃப்ரிட்ஜ் 1500 ரூபாய், டிவி ஸ்டாண்ட் 1000 ரூபாய். 150 ரூபாயில இருந்து 8000 ரூபாய். 8000 ரூபாய் 10 ரூபாயில இருந்து 100 வரையும் இருக்கு. ஒயிட் ஷூ பூமா 1800 ரூபாயா. போட வியட்நாம் புது ஸ்பன்னர் எல்லாமே 30 40 50 இதெல்லாம் 600 ரூபாய். ரொம்ப நேரம் சார்ஜர் போட்டுனா 5 பைக் அடிக்கலாம். இங்க 50 ரூபாயா? அதெல்லாம் வெறும் 50, எது வேணா எடுத்துக்கலாம். திருசூலத்துல இருந்து இப்ப நம்ம பல்லாவரத்துக்கு நடந்து வந்திருக்கோம். 5 சாரி 500 ரூபாய் தாங்க வருது. 5500 ரூபாய் எல்லாமே 6 இருந்து 8 கேஜ் வரையும். ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருசூலம் தான் வந்திருக்கோம். திருசூலத்துல இருந்து எங்க போக போறோம்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தான் போக போறோம். இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது, பல்லாவரத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன சொல்ல போகிறேன்னா திருசூலத்துலேருந்து எப்படி போகலாம், அப்புறம் பல்லாவரத்துலேருந்து எப்படி போகலான்னு பார்க்கலாம். திருசூலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தாங்க பல்லாவரம் சந்தை. பல்லாவரத்துலேருந்து வந்தால் 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருதுங்க. இங்கேருந்து போகிறதா ஈஸி. என்ன டிஃப்ரெண்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. திருசூலத்துலேருந்து போனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா சோபா ஐட்டம், அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம் அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓல்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பல்லாவரம் சைட்லேருந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, பிளான்ட்டு, பெட் ஷாப்லாம் இருக்கலாம், அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி வாங்க இப்போ போய் பார்க்கலாம் எப்படின்னு. அப்படியே இந்த வழியாக கீழே இறங்க போகணும். சப்வே வருதுல, இங்க பாருங்க, இந்த சப்வே வலை தாங்க போகணும். திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் தாங்க நம்ம நடந்து போகிறோம். நம்ம அப்படியே திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குங்க. ப்ரைவேட் பார்க்கிங் தான் அது. இங்கே பாருங்க, திருசூலம் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்குங்க இங்கே. ப்ரோ, இதுக்கு முன்னாடி பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கீங்களா? அங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னு நினைக்கிறீங்க பல்லாவரம் சந்தையில்? இந்த ஒரு போலீஸ் பூத் ஒன்று இருக்கா, இந்த வழியாக தான் அப்படியே லெஃப்ட் சைடில் நடந்து போகணும். வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 12:30ங்க. கரெக்டாக 12:30க்கு வந்திருக்காங்க. ஏன்னா காலையிலே குயிக்காக வந்தால் என்ன இருக்குன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் கடைலாம் போட்டுட்டோன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். சைதாப்பேட்டை கிண்டி வழியாக வர பஸ்ஸு 60 போட்டிருக்கு. 60 அப்புறம் 70 அதெல்லாம் வந்து இங்கே பல்லாவரம் சந்தைக்கு வர்றதுக்கு இங்கே திருசூலத்தில் நிற்குதுங்க பஸ்ஸு. அப்படியே இந்த திருசூலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா லெஃப்ட் சைடில் தாங்க இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள் திருசூலம் ஏர்போர்ட்டு. அப்படியே ஏரோப்பு இருக்கா பக்கத்தில். அப்படியே லெஃப்ட் சைடில் நம்ம பல்லாவரம் சந்தை ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. இந்த லெஃப்ட் சைடில் தாங்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அக்கா ஆப்பிள் டேப்லாம் வச்சுருந்தாங்க. சில டேப் வந்து சைடில் உடஞ்சிருந்தது, டிஸ்பிளேலாம் போயிருந்தது. ஆனால் இந்த ஒரு டேப் 3000 ரூபாய் சொன்னாங்க. இங்கே பாருங்க, எல்லாருமே ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறேன் பொருள் வாங்கிட்டு. பல்லாவரம் சந்தைக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங் இருக்குது. காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் வெறும் 20 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 பக்கமும் பார்க்கிங் இருக்குதுங்க. 2 பக்கமும் நீங்கள் விட்டு போய்க்கலாம், பார்க்கிங்க்கு பிரச்சனையே இல்லை. லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நடந்து போயிட்டு இருந்தால் நமக்கு ரைட் சைடில் தாங்க அந்த பல்லாவரம் மார்க்கெட்டு. அந்த தொடப்பலாம் எவ்வளோண்ணே? 150 ரூபாயா ஜோடியா? இதான் கம்மி பண்ணுவீங்களா? 140க்கு வேணா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ரைட் சைடில் தான் உள்ள போகிறோம். பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே செப்பல் கடைலாம் இருக்குது. ஸோ பாய் ஸ்லிப்பர்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோக்கா? 150 ரூபாயா? கிளாத்ஸ் எல்லாம் எவ்வளோங்க? 250 300. இப்போ நம்ம பல்லாவரம் சந்தைக்குள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க, நம்ம என்ட்ரன்ஸ்லயே பாருங்க, ஹீரோ வாங்க போறதில்ல, இருந்தாலும் பார்க்கலாம். இந்த ஃபுல் பீரோ செட் வந்து 7000 ரூபாய் வருமாங்க. வேற லாக்கர் எல்லாம் இருக்கு. 500 ரூபாய் வேணா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், 6500 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்ற. இது 7500 வரும். 7500 ரூபாயா? 6500 ரூபாய். 6 ரூபாய்க்கு வரும். லெஃப்ட் சைடு பாருங்க, ஃபுல்லா ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. ஆமா, ஒரிஜினலா தெரியல. ஒரிஜினலும் இங்க கிடைக்குமா? எல்லாமே ஒரிஜினலா இருக்கும். ஸ்டார்டிங் 1000 ரூபாய் மேல. வேணா கம்மி பண்ணி தருவீங்களா? 2000 போட்டுருந்தா நான் 1500 கொடுப்பேன். 2500 ஷூ ஒன்று இருக்கு, அது 7000 தரும். 7000 பண்ணி வாங்கினீங்கன்னா அது வந்து 16,000 வரும். 150 ரூபாயில இருந்து 8000 ரூபாய். 8000 ரூபாய் ரேட்டு போட்டுருக்காங்களா? 1300 ரூபாய். பூமா ஷூலாம் இருக்கு. இது எவ்வளோன்னு தெரியலையே, அதுலேயே ரேட்டு போட்டுருக்குன்றாங்க. 2800 ரூபாயாங்க. ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. ஒயிட் ஷூ பூமா 1800 ரூபாயா. ஒரிஜினல் வுட்லாண்ட்ஸா 2000 ரூபாய் போட்டிருக்காங்க. பிராண்டடும் இருக்கு, நார்மலும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம். சரி வாங்க அப்படியே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் நிறைய டாய் சைட்லாம் வச்சுருக்காங்க. லேடிஸ் வாட்ச்லாம் வச்சுருக்காங்க. இந்த லேடிஸ் வாட்ச்லாம் எவ்வளோ வருது? 50 ரூபா. கிளாக் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அந்த ரிமோட் கிப்லாம் எவ்வளோ வரும்?
600 550 தருவோம். பேக்லாம் கேட்கலாமா எவ்வளோன்னு? பேக்லாம் ஸ்டார்டிங் ரேட்டு 1400 அதிகபட்சமா 1800. இந்த மாதிரி பெரிய பேக்லாமா? இது 1800 வருமாங்க சஃபாரி. இது பேசினா நம்ம கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாமா? நமக்கு ரைட் சைடில் ட்ரெஸ்லாம் போடுங்க. ட்ரெஸ் கேட்குமா ரேட் எவ்வளோன்னு? பேண்ட்டில் எவ்வளோ? ஜீன் பேண்ட்டு கம்மி ரேட் பிராண்டட் 2500 பிராண்டட் பேண்ட்டு 500க்கு தரேன்றேன். இதுங்க டிஷர்ட்லாம் எவ்வளோ வரும்? 250. கம்மி பண்ணி வாங்கிக்கலாமா? நான் வேணும்னா எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க? 20 rupees. சேர்லாம் இருக்குது, ஆஃபீஸ்க்கு தேவையான சேர்லாம். சேரில் உட்காந்துருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஓரளவு நல்லா தான் இருக்கு. 1200 இருக்குது சேரு. ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து பல்லாவர சந்தையில் இருக்கோம். இங்கே வந்து எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நம்ம இப்போ லைவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன ரேட்டு எங்கெங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஷர்ட் பேண்ட்லாம் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோண்ணே? 50 ரூபாலேருந்து இருக்கா? எல்லாமே 50 ரூபா. நீங்கள் 50 ரூபா எது வேணா வந்து வாங்கிக்கலாம் 50 ரூபாயிலேருந்து. சரி வாங்க, அப்படியே ஆப்போசிட்டில் வாஷிங் மிஷின் இருக்கு. வாஷிங் மிஷின் பார்த்துடலாமா? அக்கா வாஷிங் மிஷின்லாம் எவ்வளோக்கா? 5500 ரூபாயிலேருந்து இருக்கா? எத்தனை கேஜிக்கா? 5500 ரூபாய்க்கு 6.5 கேஜா? அதிகபட்சமா 5500 ரூபாய். எல்லாமே 6.5லேருந்து 8 கேஜி வரையும். ஐயரு எல்லா பிராண்டட் வாஷிங் மிஷினும் இருக்குங்க. ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டார்டிங் ரேட்டு 8500 ரூபா வரையும் இருக்குது. வேணா கம்மி பண்ணி வாங்கிக்கலாமா? இங்கே பாருங்க, பல்லாவரத்தில் எல்லாம் பீரோ ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜு. நம்மளும் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு போவோமா? பார்க்கலாம். 12,000 ரூபாயிலேருந்து எவ்வளோ இருக்குது? 35,000 ரூபா இருக்குது. குவாலிட்டி லாக்கர்லாம் இருக்குது. இல்லை 2500 ரூபா. ஒர்க் பண்ணதானே இதெல்லாம்? இது 2500 ரூபாய் வருமா? இது எத்தனைண்ணா? எத்தனை அடி? 4க்கு 6 4க்கு 2. சட்டை எவ்வளோன்னு கேட்குமா? அக்கா ஷர்ட்லாம் எவ்வளோக்கா? எந்த சட்டை எடுத்தாலும் 100 ரூபாய் தானே. இது கொஞ்சம் பெரிய சேராக தாங்க இருக்குது. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா 1500 சொல்கிறாங்க. வேணும்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் போல. ப்ரோ டைனிங் டேபிள் எவ்வளோ? 1800 ரூபா. இது 1500 ரூபாய். 1800 ரூபாய் 2500 ரூபாய். சோபாலாம் இருக்கு. கலர் கலராக இருக்கு, நல்லா இருக்கு. சோபா வந்து 12,000 ரூபா செட்டு. செட்டு 12,000. அந்த ரெண்டா? கஸ்டமர் ரேட் பெஸ்ட்டாக பண்ணி தந்துடலாம் நம்மளுக்கு. 3 செட்டுனா எவ்வளோ வரும்? 3 சீட்டுனா வந்து 4500 ரூபா ஸ்டார்டிங். 5 சீட்டுனா வந்து குறைஞ்சபட்சம் வந்து 6500 ரூபா ஸ்டார்ட். வேணா கம்மி பண்ணி தருவீங்க? வேணா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். வாங்க, அங்கே ஏதோ ஆப்போசிட்ல ஏதோ ஒரு கூட்டமாக இருக்குது. அங்கே நான் பார்த்துலாமா? புக் ஐட்டம், அதுக்கப்புறம் கெடிகாரம், அப்புறம் சார்ஜு, ஓல்டு காயின்ஸுங்க. நம்ம தெரிவிக்க எனக்கு நம்மளுக்கு ஓல்டு காயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓல்டு காயின்ஸ்லாம் இருக்குங்க. பாருங்க, ஒரு சார்ஜர் இருக்குது. லேப்டாப் சார்ஜர், ஒரு சார்ஜர். நீங்கள் வேணா உங்களை லேப்டாப்க்கு எப்படி இப்படி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும். பேனசோனிக் ஃபோன் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. பேட்ரி இருக்குது உள்ள. இப்போலாம் எங்கே யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபோன்? ரேபிட் ஆயிலாம் இருக்குங்க. முயல் எண்ணெய் அக்கா. எண்ணெய்லாம் எவ்வளோக்கா? 100 ரூபாயா? ஓல்டு காயின்ஸ்லாம் இருக்குது, போய் பார்க்கலாமா? ஒரு காயின் 20 rupees 10 rupees 25 பைசா 5 பைசா 1 பைசா. இந்த காயின்லாம் பார்க்குறது ரேராக இருக்குது. ஒரு காயினும் ஒரு காயின்லாம் எவ்வளோ வரும்? ஆக்சுவலாக இந்த பல்லாவர சந்தையில் வந்து எல்லா பொருளும் இருக்குது. நீங்கள் அதிகமாக சொன்னாலும் நீங்கள் கம்மி பண்ணி பேசி வாங்குறதுல தான் இருக்குது போல. ஸ்டார்டிங் ரேட்னா 50 ரூபாயிலேருந்து இருக்குது. அது பட்டன் மொபைல்லானா 400 ரூபாய். 400 ரூபாய் அதிகபட்சம் 600 ரூபாய். 400 ரூபாயிலேருந்து 600 ரூபாய். பேக்ல எவ்வளோக்கா? 100 ரூபாயிலேருந்து இருக்கு. இந்த சின்ன பேக்கா? அந்த பெரிய பேக்கு 200 ரூபாய். எவ்வளோன்னு தெரியல. புக்கு எவ்வளோண்ணா? 50 ரூபாய். புக்கு வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக வாங்கிட்டு போயிடலாம். கேஸ் ஸ்டவ் எல்லாம் இருக்குங்க. ஸ்பீக்கரு எல்லாமே இருக்குது. கேபிள் எல்லாமே வச்சுருக்காங்க. சரி வாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். நிறைய பேர் இப்போ தான் வந்து இறக்குறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டும் போகிறாங்க. அது 13,500 ரூபாய். இது 13,500. இது 13,000. ரெண்டுமே 13,500 ரூபாய் மொத்தமாக. ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ சொன்னாங்க?
14,500. 14,500 ஃபைனலாக வந்து 13,500 கொடுக்கலாம். 1000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிறீங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். டாப் எவ்வளோன்னு பார்க்கலாமா? 500 வாங்கிச்சல. 5 டாப் 500 ரூபாய். எல்லாமே லேடிஸ் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம். சாரி எவ்வளோண்ணா? 5 சாரி 500 ரூபாய் தாங்க வருது. நீங்கள் என்ன வாங்கிக்கலாம். பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு எல்லாம். எல்லாமே புதுசாக 5 சாரி 500 ரூபாய் இருக்குது. டாப்பு பார்த்துருமா? டாப் உங்களுக்கு காட்டல. எக்ஸல், இது எக்ஸல் டாப்பு. எக்ஸல் மட்டுமா? டபுள் எக்ஸல் இருக்கானே? டபுள் எக்ஸல் ட்ரிம்மர் 150 ரூபாய். சாக்ஸ் எல்லாம் எவ்வளவு வரும்? எந்த சாக்ஸ் எடுத்தாலும் 100 ரூபாய். லஞ்ச் பேக்ல 100 ரூபாயில இருந்து இருக்கு. சரி வாங்க அப்படியே ஆப்போசிட் போலாம். பாருங்க ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் நிறைய இருக்குங்க. A to Z எல்லாமே இருக்கு. நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாத ஸ்பாட்ல உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். வாங்க போலாம். ஷர்ட் பார்க்கலாமா? ஜென்ஸுக்கு என்ன சட்டை எவ்வளோ வரும்? 200 ரூபாய். இந்த சட்டை எடுத்தாலும் 200 ரூபாய். கிராக்ஸ் பார்க்கலாமா? கிராக்ஸ் 1500 ரூபாய் போட்டிருக்கீங்க. தையல் மிஷின் எல்லாம் வச்சிருக்கேங்க. பெயிண்டிங் இருக்கு பாருங்க. இது என்ன பெயிண்டிங் தெரியல. யாரோட பெயிண்டிங்? யாரோட பெயிண்டிங் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா? கீபோர்ட்லாம் இருக்கு பாருங்க. கீபோர்டு வாட்ச் பார்க்குமா? 2 பேருக்கு தான் போட்டு டைப் ரைட்டிங்லாம் இருக்கு. எவ்வளோ தெரியுங்க? பயோமெட்ரிக்லாம் வச்சிருக்கேன். நம்ம ஆஃபீஸில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ வரும்? 300 ரூபாய். இங்கே பாருங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, நம்ம ஒரு தீவில் மக்கள் ஏதோ வாழ்கிறாங்களே, அந்த மக்கள் தானே இவங்க. லேப்டாப் இருக்கு. லேப்டாப்பு ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னன்னு தெரியலையே. லேப்டாப் எவ்வளோண்ணா? ஒரு அண்ணன் 2000 ரூபான்னு சொல்றாரு, இன்னொரு அண்ணன் 3000 ரூபான்னு சொல்றாரு. நீங்க வந்து பேசி வாங்குறதுல தான் இருக்கு. ஒர்க்கிங் மட்டும் தான். இது ஒர்க்கிங்கா? ஓ இது ஒர்க்கிங் கண்டிஷனா? பெல்ட்லாம் எவ்வளோண்ணா? எல்லாமே 100 ரூபா. எல்லாமே 100 ரூபா. எல்லாமே 100 ரூபாய். எவ்வளோ ப்ரோ வருது? 2600. 2600. ஃபர்ஸ்ட் எவ்வளோ சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் 3500 சொன்னாங்க. இப்போ எவ்வளோ கம்மி பண்றீங்க? 1000 ரூபீஸ் கம்மி பண்ணுங்க. 1000 ரூபீஸ் கம்மி பண்றீங்க. ரொம்ப அதெல்லாம் இருக்குங்க. ஸ்டார்டிங் ரேட் ஃபர்னிச்சர் எவ்வளோ வரும்? 3 சீட்டர்னா 4000 ரூபாய் வரும். 5 சீட்டர்னா 8000 ரூபாய் வரும். 5 சீட்டர் ஏதாவது கம்மி பண்ணி தருவீங்களா வேணும்னா? கண்டிப்பா பண்ணி தரேன். இங்க பாருங்க, நம்ம ரைட் சைடு ஃபுல்லா ஷோபா தாங்க இருக்கு. ஷோபா, சேரு, ஆஃபீஸ் சேர் எல்லாமே இருக்கு. நமக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கு. ட்ரம்ஸ் யாருன்னு தெரியலையே. ட்ரம்ஸ் எல்லாம் எவ்வளோண்ணா? 5000 ரூபா செட்டா? குட்டி கார்ல. ஆனால் கார்லண்ணா 1000 ரூபாய். ஒர்க்கிங் அண்ணா? பேட்டரி மாற்றினா ஒர்க் ஆகும் போல. 1000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த காரு 3க்கு 1 கலாங்க. இந்த ரேக்லாம் 1600 ரூபாலேருந்து 1800 ரூபா வருமா. பழைய அடுப்பு, கேஸ் அடுப்பு எல்லாமே இருக்கு. வணக்கம் மக்களே. யாரோ ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்கா? அப்படியே ஃப்ரிட்ஜ் கேட்கலாமா? 6000 நார்மலாக 6000 ரூபாய் வருது. ரேட் எவ்வளோ சொன்னாங்க? 500 ரூபா கம்மி. 6500 ரூபா சொன்னாங்க. 6000 ரூபாய். சரி வாங்க, எவ்வளோ நேரம் இதே பார்க்குறது? வேற ஏதாவது பார்க்கலாமா? பேண்ட் பிட்லாம் எவ்வளோண்ணா? 150 ரூபா. ஷர்ட்டை பிட்லாம் 100 ரூபாய் வரும். பேண்ட் பிட்லாம் 150 ரூபா. 100 ரூபாயிலேருந்து 200 வரையும் ஷர்ட் இருக்கு. ஓல்டு கேசட் எல்லாம் இருக்கு. தெய்வ மகள் கேசட் எல்லாம். இந்த டேப் ரிகார்டு எவ்வளோ வரும்? 1000 ரூபாய் வரும். 4500 ரூபாயா? இது நல்ல ஒர்க் ஆகுது. நல்லா ஒர்க்கிங் தான் இருக்கு. ரிவர்ஸ்ல போகலாமா? இந்த மிஷின் மட்டும் மாட்டோம்னாங்க. சரி வாங்க வாங்கலாம். அடுத்தது வேற போய் பார்த்துருக்கோம். ஸ்கூல் ஃப்ரெண்டு காமராஜர் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இங்கே பலவரத்தில் தான் எங்கேயோ பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாரு. சரி கூப்பிட்டேன் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. சைக்கிள் எவ்வளோன்னு கேட்கலாமா? சைக்கிள் எவ்வளோண்ணா? 1200 ரூபா. ரிப்பேர் வண்டி 1200 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணா வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் போல. ஸ்னீக்கர்ஸு, பூமா எல்லா பிராண்டோட தான் இருக்கும். எல்லாம் பிராண்டடா ப்ரோ? பிராண்டட் காப்பியா? வியட்நாம் இம்போர்ட்டட். ஓ கிராக்ஸ் இம்போர்ட்டட் வியட்நாம். இது எவ்வளோ ப்ரோ வரும்? 1800 2000 வரும். 2000 வரும். 1800 பண்ணலாம். இதெல்லாம் நியூ மாடல் தான். இது எக்கோ பிளாஸ். இதெல்லாம் 7000 வரும் ஆன்லைன்ல.
ஃப்ளாக்ஸ். நீங்க எவ்வளவு ப்ரோ பண்ணிக்கலாம்? கிட்ட 2 ப்ரோ நெகோஷியபிள் தான். ட்ரில்லிங் மிஷின் எவ்வளோண்ணா? 400 ரூபாயா? ஒர்க் ஆகும்ண்ணா? ஃபால்ட்டு தான் அண்ணன் சொல்லிடுறாங்க, ஃபால்ட்டு தான் 400 ரூபாய் என்ன எடுத்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாடியில் இருக்கு அண்ணா, ஜாடியில் எவ்வளோண்ணா? 200 300 ரூபா. இது வழக்க 100 ரூபா. நான் விட்டு ஐட்டெல்லாம் எவ்வளோண்ணா? 120. இது 250 ரூபா. 2 எடுத்தா 400 ரூபாய்க்கு பண்ணி தராங்க. ஸ்பீக்கர்ண்ணே மொத்தமே 1000 ரூபாய். எல்லா ஸ்பீக்கரும் சேர்த்து 1000 ரூபாய். ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்றாங்க. 5 ஸ்பீக்கரு 1000 ருபீஸ்ன்னு சொல்றாங்க. என்ன பிராண்ட் தெரியல. 14,000 பொருள் வெறும் 3000 ஒரிஜினல் ரேட்டு 14,000 ரூபாய்னா? 14,000 ரூபாய். எவ்வளோக்கு தரீங்க? வெறும் 3000 ரூபாய். அட்டை பாஸ் பில்லோட இருக்கு. 3000 ரூபாய் பில்லோட இருக்கா? ஓகே. ஓகேண்ணா. அண்ணன் கடை ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு. என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் 1500 ரூபாய், டிவி ஸ்டாண்டு 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு இது கொஞ்சம் ஒர்த்து தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக எல்லாமே கிளாஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. இது ஆனால் நல்ல ஒர்க் தான். நீங்கள் ஓல்டு அந்த ட்ரில் பிட்டு எல்லாம் இருக்குது, டிவிடி பிளேயர் எல்லாம் இருக்குது. லேடிஸ் பேண்ட் எல்லாம் 100 ரூபாய்க்கு இருக்காங்க. ஸோ அந்த பேண்ட்டு 1000 ரூபாயா? இந்த டேபிளும் 1000 ரூபாய் தான். இது ஓரளவு கம்மி பண்ணிக்கலாமாண்ணே? ஃபைனல் இது 1000 ரூபாய் ஃபைனல் ரேட்டாங்க. இங்கே வந்து புதுசாக இருக்கு கபோர்ட்லாம். இது எவ்வளோன்னு கேட்குமா? எவ்வளோ ப்ரோ வருது இதில்? நியூ 7000 வருதா? ஏதாவது கம்மி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ரேட் வந்து 3000 இருந்து இருக்கு. கபோர்டு லேப்டாப்லாம் எவ்வளோண்ணா? 3500 2500 ரூபாய். ஒர்க்கிங் கண்டிஷனாண்ணா? போய் ஒர்க் ஆகலை பார்த்துடலாம். அண்ணன் ஆன் பண்ணியே காட்டுறாரு. Lenovo லேப்டாப் Intel i3 எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் அப்படி கூட இருக்கும். சார்ஜரும் தந்துருவீங்களாண்ணா? பாருங்க கத்தி. எவ்வளோ? 600 ரூபாயா? ஏதாவது கம்மி பண்ணி தருவீங்களாண்ணா? ஏதாவது கம்மி பண்ணி தருவாங்க. பேலன்ஸ் 700, இது 250, இது 400. இது 250யா? இது 400. இது 200. இது 200 வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட்லாம் 50 ரூபாயிலேருந்து இருக்கு. வேலைலாம் 250 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் 600 ரூபாய் எல்லா ரேட்லையும் இருக்காங்க. அக்கா கடை தான். யார் கடைனே தெரியலையே. பெட்டுலாம் எவ்வளோண்ணா? இது எத்தனை அடினா வரும்? 6.4. 6.4. இது எவ்வளோ ரேட்டு சொன்னீங்க? 5500. இது இது 6.5, 8 இன்ச்சு 6500 ரூபாய். 8 இன்ச்சு. ஓகே. ஏதாவது வேணா கம்மி பண்ணி தருவீங்களாண்ணா? எல்லாமே கார்லயே போயிட்டு வந்தா நிறைய கிடைக்கும். இதான் நம்ம கடைக்கு வந்து பார்த்துட்டு. ஓகே. இது 700 ரூபாயா? அண்ணா டைரிலாம் எவ்வளோண்ணா? மொபைல் பவுச் எல்லாம் 100 ரூபாய். 30 ரூபாயா? இது 50 ரூபாயா? இது 150 ரூபாய். ஒரு வருஷம் வாங்கி ஆட்டோலையும் ஏற்றிட்டு போகிறாங்க. ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா அதிகமாக சோபா செட் தாங்க நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா செம வெயிலில் நம்ம வந்தோம். 12:30லேருந்து இப்போ டைம் 1:30க்கு மேலே ஆகுது கரெக்டாக. பயங்கர கூட்டங்க. வண்டிங்கெலாம் வேற பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வர்றதா இருந்தால் மேபி ஈவினிங் வாங்க, அப்படி இல்லைன்னா காலையில் கொஞ்சம் டக்குனு எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கு. செம வெயில். எங்க பாருங்க எப்படி இருக்குது வெயில். எவ்வளோ கூட்டமாக இருக்கு. இது வந்து உங்களுக்கு 850 ரூபா வரும். முன்னாடி உள்ளது 350. 350 ரூபா. 150 ரூபாயில இருந்து இருக்கு நம்ம. 150 ரூபாயிலேருந்து 850 ரூபா வரை இருக்கு. கம்மி பண்ணி தருவீங்களா ஏதாவது எடுத்தா? கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். நான் கீ செயின்லாம் எவ்வளோண்ணா? 50 ரூபாயா? இது வந்து நான் இந்த பிளாஸ்டிக் எவ்வளோண்ணா? எது எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். பிளாஸ்டிக் ஐட்டம் நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, எது வேணால் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்மளே பார்க்குற என்னடா இவன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஆப்போசிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஒன் டிவி என்ன இருக்குங்க? டிவி எல்லாம் சாப்பிட்ற டைம் அது எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். 10 ரூபாலேருந்து 100 வரையும் இருக்குது. 10 ரூபாலேருந்து 100 வரையும் இருக்காங்க பீஸு. டம்பிள்ஸ்லாண்ணே கிலோ 75 ரூபா இருக்காங்க டம்பிள்ஸ்லாம். டவருக்கு கீழே நம்ம கடை இருக்குது. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பார்த்து பண்ணி தரலாம். இந்த செயின் எவ்வளோ ப்ரோ? செயின் வந்து பீஸ் ரேட் ப்ரோ. ரேட் 50 ரூபா, 100 ரூபா, 60 ரூபா சைஸ் ஏத்த மாதிரி. கல் எவ்வளவு சொன்னீங்க? கல்லுல 60 ரூபா, 30 ரூபா. கடலை கட்ட 800 ரூபா வரும் ப்ரோ. 800 ரூபா. ஆமா. ஓகே. இது வந்து 1 கிலோ வந்து 75 ரூபா ப்ரோ 1 கிலோ. ஓகே. அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்னா அது ராட்லாம் வந்து 270, 250. ரப்பர் பிளேட்லாம் 1 கிலோ வந்து 50, 40. ராட்லாம் ஒரு அடி 300.
300 200 அது மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ராடு. ஓகே. புது ஸ்பன்னர் எல்லாமே 30 40 50 அது மாதிரி சைஸ் வரும். ஆனால் இந்த செயின் வெயிட் இருக்குல்ல எவ்வளோண்ணா? 2000 ஒர்க்கிங் கண்டிஷனா? ப்ரோ என்னென்ன வாங்குனீங்க? பெனாயில் எவ்வளோ? 40. அது 40. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கு அதில்? 6 பீஸ் 40 ரூபா. இது எவ்வளோ ஊதுவத்தி? 50 ரூபா. பவுட்ரு 1.25 100 ரூபாய். எவ்வளோக்கு ப்ரோ வாங்குனீங்க? 115. வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டீங்க. இன்னும் வாங்கணுமா? எது எடுத்தாலும் 250 ரூபா. கம்மி பண்ணீங்களாண்ணே? ஒரே ரேட்டு தான். எது எடுத்தாலும் 250. லைக்கிறாவாண்ணே? காட்டன் இருக்கு. அண்ணா இந்த களைவெட்டி மம்மில் எவ்வளோண்ணா வரும்? 120. இது மம் 220 அப்படி வருமா? நம்மள்ட்ட மிக்சிலாம் எவ்வளோண்ணா வரும்? 500 ஜார் போட்டுனா 600 ரூபா. இதெல்லாம் 600 ரூபா. ஜார் போட்டுனா 700. ஜார் போட்டுனா 700 ரூபா. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனா? எல்லாம் செக் பண்ணி கொடுக்கலாம். 2 மாசம் வாரண்டியோட தெரியுங்களா? எல்லா பிராண்டடும் இருக்குங்க. ஈத் இருக்கு, ஜட்ஜின்னு ஒன்று இருக்கு, கிரீன் செஃப் இருக்கு. 3 பர்னர் 1500 ரூபா. 4 பர்னர் வச்சா 2000 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பயங்கர கூட்டமாக இருந்தது. என்னன்னு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாமா? வாட்ச் இருக்கு. நான் வாட்ச்னா எவ்வளோ ஸ்டார்டிங் ரேட்டு? 300 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரையும் இருக்காங்க. என்னன்ட்டு எல்லாம் ரிப்பேரு. இதெல்லாம் ரிப்பேரா? எல்லாம் ரிப்பேர். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பீஸு? எல்லாம் ஒரு 100 ரூபாய். சார்ஜரு, கேபிள் எல்லாமே இருக்கு. இன்னும் பாட்டு கேட்டு அழகா இருக்காரு. சைக்கிள்லாம் இருக்குங்க, புது சைக்கிள்லாம் கேட்குமா? ஆனால் சைக்கிள்லாம் எவ்வளோ வரும்? 6500 5500 5500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்க. எல்லாமே புது சைக்கிள் தான். நான் வேணா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களாண்ணே? இந்த பாருங்க பித்தளை சாமான்லாம் இருக்குங்க, சிலையில் செஞ்சது. அது சூப்பராக இருக்குல்ல. அண்ணன்ட்ட பழைய காலத்து நோட்டெலாம் இருக்குது எல்லாமே. 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் 200 பார்த்தீங்களா? பழைய காலத்து மைனா குலர்லாம் இருக்குங்க. ஆனால் இந்த 2 ரூபா நோட்லாம் எவ்வளோ வரும்? ஒன்றுனா ஒரு நோட்டு 20 ரூபாயா? பெருசு இதெல்லாம் பார்த்தா 4000 ஆனால் பேக்லாம் எவ்வளோ வரும்? 400. 400லேருந்து எவ்வளோ ரேட் வரையும் இருக்கு? 100லேருந்து இருக்கா? 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா 400 ரூபாய் எல்லா ரேட்லேயும் இருக்குங்க. வேணா கம்மி பண்ணி தருவீங்களாண்ணே? இது பாருங்க எல்லா பழைய பொருள் எல்லாமே இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி நீங்கள் பேசி வாங்குறதுல தான் இருக்குங்க. பழைய ஹார்மோனிய பட்டியா இது? ஹார்மோனிய பட்டியான் ஹார்மோனிய பட்டி 8000 ரூபாயாங்க. பாருங்க பழைய ஃபிலிமுங்க. இந்த குட்டி படம் இருக்குல்ல, குட்டி படம் அதோட ஃபிலிம் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. அதை எடுத்து பார்க்கலாமா? இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் போல அந்த ஃபிலிம்லாம். இப்போதாங்க நானே பார்க்குறேன். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படமே இதுக்குள்ளே இருக்குங்க. சரி, இந்த படம்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டிஜிட்டலுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இதில் யார் யார் படம் பார்த்துருக்கீங்க, என்னென்ன படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச படம் தான் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம கிம்பிள் மாரி ஒன்று பார்த்தோங்க. செட்டு எவ்வளோ? 4500 ரூபாய். பார்க்கலாமா நான் எடுத்து? கிம்பிள் ஃபுல்லாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைன்னு நினைக்கிறேன். 4500 ரூபான்றாரு. என்ன பிராண்டுன்னு பார்த்தலாமா? இந்த பிராண்டோட கிம்பிள் தாங்க இது. ட்ரில் பீஸ்லாம் 1000 ரூபாயிலேருந்து 1500 வரையும் இருக்காங்க. கண்ணாடிலாம் எவ்வளோண்ணா? டிபி கார்டுலாம் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனாக எது எடுத்தாலும் 20 ரூபாயா? லேடிஸ் செட்லாம் எது எடுத்தாலும் 20 ரூபாய். பையா பேக் எவ்வளோ வரும்? ஏவாளா சோட்டா? 550 ரூபா வருமா? கம்மி பண்ணி தருவீங்களா? 50 ரூபா கம்மியா? 50 ரூபா கம்மியாமா? 500க்கு தருவாங்களா? பெரிய பேக்லாம் எவ்வளோ வரும்? ஃபுல் லெதரா? வுட்லேண்டு 1500 ரூபா வரும். ஓகே. நமக்கு லெஃப்ட் சைடும் நிறைய பொருள் இருக்கு, ரைட் சைடும் நிறைய பொருள். அப்பா பயங்கரமான வெயில். எவ்வளோ வருது? 1200 ரூபா இருக்கும். அண்ணன் செக் பண்ணியே தராரு. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனா? ஓகே. ஒவ்வொரு ட்ரில்லிங்ஸ்லாம் எடுத்து அண்ணன் ஜென்ரேட்டரில் போட்டு செக் பண்ணியே தராரு. செக் பண்ணியே வாங்கி போயிடலாம்.
அது எவ்வளோ வரும்? 800 வரும். கம்மி பண்ணுவீங்களா? லெஸ் பண்ணுவீங்களா? லெஸ் பண்ணி வாங்கிக்கலாமா? கட்டிங் மிஷின்லாம் ட்ரம் செட்டு கேட்டலாமா எவ்வளோன்னு? ஆனால் இந்த ட்ரம் செட்டில் எவ்வளோ வரும்? 13,000 ரூபாய் இருக்குமா? ஒரு செட்டா அப்படியே இருக்கா? ஓகே, எதாவது கம்மி பண்ணி தருவீங்களா? ஷூலாம் எவ்வளோ வரும்? கட் ஷூ இது எடுத்தாலும் 200 ரூபாய். லேஸ் வச்ச ஷூ எல்லாமே இருக்குமா? நான் லுங்கி எவ்வளோண்ணே? 100 ரூபாய். எது எடுத்தாலுமாண்ணே? எது எடுத்தாலும் 100 ரூபாய். சார் இதுல பாருங்க 3 ஆப்ஷன் வரும் சார். இதுல நாசல் மாட்டி ஒன்னு ஸ்ப்ரே செடிக்கு அடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இது செடிக்கு அடிக்கலாம். இன்னொன்னு சோப் ஆயில் அடிக்கலாம் சார். பாட்டில் இங்க மாட்டணும். பாட்டில் இங்க மாட்டு வந்து நீங்க சோப் ஆயில் அடிச்சிக்கலாம். இது சோப் ஆயில் அடிக்குது. வீட்டுல வண்டி காரு பைக் அதே மாதிரி நேரத்துல ஒரு பேட்டரிக்கு சார் இது ஒரு பேட்டரிக்கு வந்து 1/2 மணி நேரம் சார்ஜர் போட்டுனா 5 பைக் அடிக்கலாம். 5 பைக் அடிக்கலாம். 2 பைக் 10 பைக் அடிக்கலாம். 4 கார் வந்து சர்வீஸ் பண்ணலாம் சார். மொத்தமா எவ்வளோ வரும் செட்டு? 1400 ரூபான்னு தரும் சார். டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? டிஸ்கவுண்ட் அவ்வளவுதான் சார். லாஸ்ட் ஃபைனல் 1400 பக்காவா இருக்கும் பீஸ். வாரண்டி ஏதா இருக்கா? தரேன் சார். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாசம் வாரண்டி தரேன் சார். யாரும் தரல, நான் தரேன். இந்த அடுப்பு எவ்வளோண்ணா? 350 ரூபாய். பெருசு 550 ரூபாய் இருக்கு. தோசைகள் தானே 550 இருக்கு. பெருசு அது பெருசுனா 850 ரூபா வரும். ஏதாவது கம்மி பண்ணி தருவீங்களா? என்ன குடலை எவ்வளோ வரும்? 200 ரூபாய். சின்னதுன்னா சின்ன 200 ரூபாய். எவ்வளோ கத்திலாம்? 80 ரூபாய். போடுங்க. ஆனா இந்த கிராக்ஸ் எல்லாம் எவ்வளவு வரும்? எது எடுத்தாலும் 100 ரூபாண்ணா. எந்த செப்பல் கிப்பல் எது லேடிஸ் செப்பல் கிராக்ஸ் பிகேசி செப்பல் எந்த செப்பல் எடுத்தாலும் 100 ரூபா. ஃப்ரைடே ஒன்லி ஆஃபர். பெல்ட் எல்லாம் வெறும் 50 ரூபா. காட்டன் லுங்கி 100 ரூபா. ஜாக்கி ஜெட்டி 3 100 ரூபா. கம்பெனி விளம்பரத்துக்காக தரோம். கச்சிப்லாம் 10 ரூபா தான். 10 ரூபா ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம் நம்ம. எது வேணா எடுத்து ஸ்டார்டிங்கே 100 ரூபா தானே? அது கம்மி இல்லையா? இங்க 50 ரூபாயா? அதெல்லாம் வெறும் 50. எது வேணா எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸ் பெரிய ஆளுங்களுக்கு ரெஃப்யூஸ் பாத்ரூம் 50 ரூபா செப்பல். எது எடுத்தாலும் 50. வெறும் 50. மானிட்டர்லாம் எவ்வளோண்ணா? 400 ரூபாயா? ஒர்க்கிங்கா? ஒர்க்கிங் மானிட்டர்லாம் 400 சொல்கிறாங்க. மேபி எடுத்து போய் உங்கள் சின்ன சர்வீஸ் எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ இது? 40 ரூபா. என்ன பிளாட்டுன்னு தெரியல. பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. கிறிஸ்மஸ் இது எவ்வளோக்கா? 150. சார் ஸ்லிப்பர்லாம் எவ்வளோக்கா? 150. எது எடுத்தாலுமா? சைஸ் கேட்குறேன். ஓகேங்க. கொஞ்சம் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோங்க. அங்கேருந்து கரெக்டாக திருசூலத்துலேருந்து இப்போ நம்ம பல்லா வரதுக்கு நடந்து வந்திருக்கோம். அக்கா ஜாடிலாம் எவ்வளோக்கா? ஒன்று. இது எவ்வளோ வரும்? ஆரஞ்சு 250 ரூபா 1 கிலோ. இதுண்ணா சின்னதுண்ணா 120 ரூபா. ஓரளவு இண்டுக்கு வந்தாச்சு. அந்த சைடு பெட் ஐட்டங்க. வாங்க பெட் ஐட்டத்துக்கு போகலாமா? இது வந்து சிட்சுலே எக்ஸாட்டிக் கலர் 15K. ஏதாவது வேணா கம்மி பண்ணி தருவீங்களா? தாராளமா பண்ணலாம். இங்க பாருங்க எல்லா வகையான செடி எல்லாமே இருக்கு. எல்லா வகையான டாகும் இருக்குங்க. எவ்வளோ தருவீங்களா? எவ்வளோ வரும்? 16 வரும் ப்ரோ. எல்லாமே எவ்வளோ 1 கிலோ? கலர் கலராக இருக்குங்க. 50 ரூபா 100 ரூபா அப்படி ஒரு